அன்புள்ளம் கொண்ட விஆர்டிஐ நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சித்திரை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். இந்த சித்திரை மாத பலன்கள்னா என்னன்னா, சூரிய பகவான் சித்திரை மாதத்துல மேச ராசியில சஞ்சரிக்கிறார். அப்படி மேச ராசியில சஞ்சரிக்கும் போதுல எந்தெந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்துவமா தருவார் அப்படிங்கிறத பத்தி பார்க்கறத இந்த சித்திரை மாத பலன்கள். அதுவும் இல்லாம இந்த சித்திரை மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது, அந்த பெயர்ச்சியால என்னென்ன வகையான நல்லதும் கெட்டதும் நடக்குது அப்படிங்கிறத பத்தி பாக்குறதுல இந்த சித்திரை மாத பலன்கள். அதுவும் இல்லாம இப்ப வாங்க எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில இருக்கு, எப்ப பெயர்ச்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல சூரிய பகவான் மேச ராசியில உச்ச நிலையிலையும், செவ்வாய் பகவான் கடகராசியில நீச்ச நிலையிலையும், குரு பகவான் ரிஷப ராசியிலையும், 6ஆம் இடத்துல ராசிக்கு காலபுருஷ தத்துவப்படி ராசிக்கு 6ஆம் இடமான கன்னி ராசியில கேதுவும், 12ஆம் இடத்துல ராகு, சனி, சுக்கிரன், புதன், இவங்க 4 பேரும் இணைஞ்சிருக்காங்க. இந்த புதன் பகவான் மட்டும் மே 7ஆம் தேதிக்கு அப்புறம் மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்படி பயிற்சி ஆகும் போதுல என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கறத 12 ராசிகளுக்கும் இப்ப வாங்க பார்ப்போம். துலா ராசி அன்பர்களே, இந்த சித்திரை மாதமானது உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் உச்ச நிலையில் சஞ்சரிக்கிறார். அப்படி உச்ச நிலையில சஞ்சரிக்கும் போது என்ன நடக்கும்? அதிகார குணமும் எல்லாரையும் கட்டுப்படுத்துற தன்மையும் உங்களுக்கு வரும். அதோட உங்க வீட்டுல, அதாவது கணவனாக இருக்கும் பட்சத்தில் மனைவியும், மனைவியாக இருக்கும் பட்சத்தில் கணவரும் அதிகார தோற்றத்துக்கு வருவாங்க. என்ன சொல்ல போனா உங்களோட அவங்கதான் ஹையர் டாமினன்சி. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு தானே சூரியன் சஞ்சரிக்கிறார். அப்படிங்கும் போதுல உங்களோட பார்ட்னர் இந்த நேரத்துல உங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டா கண்டிஷனா கொண்டு வருவாங்க. அதே மாதிரி நண்பர்கள், பழக்க வழக்கங்கள் எல்லார்ட்டையும் நீங்க அதிகாரம் கொண்டவர்களாகவும் இல்ல அவங்க அவங்கள்ட்ட அதிகாரம் பண்றவங்களாகவும் மாறுவாங்க. இது ஏன் இப்படி நடக்குதுன்னா, ஜனனகால ஜாதகத்துல யாருக்கெல்லாம் சூரியன் நல்ல முறையில இருக்கோ, ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கெல்லாம் அதிகாரம் பண்ணக்கூடிய தன்மை. நீங்க சொல்றத அவங்க கேட்கணும். இதே உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்துல சூரியன் நீச்சமாவோ பாதிக்கப்பட்ட நிலையிலே ஏதோ ஒரு ரூபத்துல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எப்படி நடக்கும்? நீங்க அவங்க சொல்றதை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு மாற்றப்படும். வேற எதுவும் இல்லை. ஜனனகால ஜாதகத்தின் சூரியனின் தன்மையை கொண்டு உங்களோட இந்த கோச்சாரம் ராசிக்கு 7ல வர சூரியன் நல்ல முறையில உச்ச நிலையில உங்களுக்கு செயல்படும். அதே மாதிரி சிறு சிறு மருத்துவ செலவுகள் உண்டாகும். சேமிப்புல வச்சிருக்க பணத்தை இந்த நேரத்துல எடுத்து செலவு பண்ற மாதிரி தன்மைக்கு வரும். அதே மாதிரி உங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்க, அதாவது இப்ப யாரா இருந்தாலும் கூட பிறந்தவங்க, முன்னாடி பிறந்தவங்க, ஆண்கள் பெண்கள், இப்ப அண்ணன் அக்கா, இந்த மாதிரி தன்மையில உள்ளவங்களுக்கு இந்த நேரத்துல அவங்களுக்கு நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும். அதாவது அவங்களின் தேவைக்காண்டி உங்களின் சேமிப்பு கணக்கு பணத்தை எடுத்து செலவு செய்யற தன்மை நிகழும். இது ஏன் நடக்குதுன்னா, 12ஆம் அதிபதி புதன் பகவான் 6ஆம் இடத்தில் நீச்சம் பெறுகிறார். 11ஆம் அதிபதி உங்க ராசியை பாக்குறார். பாருங்க, 11ஆம் அதிபதி சூரியன் உங்க ராசியை பாக்குறதுனால அவங்களால உங்களுக்கு என்ன நடக்க போகுது? செலவு நடக்க போகுது. இந்த மாதிரி தன்மைகளும் நிகழும். அதே மாதிரி தந்தையாருக்கு இந்த நேரத்துல செலவு, மருத்துவம் சார்ந்த அமைப்பு செலவு இந்த மாதிரி நடக்கும். அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். ஏன்னா புதன் 9ஆம் அதிபதி புதன் நீச்சமா இருக்காருல்ல, அவர் நீச்சமா இருக்கும் போது என்ன நடக்கும்? மருத்துவம் சார்ந்த செலவு, வீண் விரயங்கள், இந்த மாதிரி அமைப்புகள் நடக்கும். அதே மாதிரி உங்களுக்குமே ஸ்கின் அலர்ஜி, நுரையீரல்ல சளி தேங்கும் தன்மை, நரம்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், காது சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், தொண்டை சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், இந்த மாதிரி இஎன்டி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த நேரத்துல வரும். இதனால நீங்க மருத்துவமனைக்கு போற தன்மை, அதாவது ஒண்ணு யாரோ ஒருத்தவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, அவங்களை ஒரு சப்போர்ட்டா நீங்க கூட்டிட்டு போற மாதிரி நடக்கும். இல்லையா, இந்த தொடர்புகளால உங்களுக்கு மருத்துவமனை போற தன்மை நிகழும். அதுக்காண்டி நீங்க செலவு பண்ற மாதிரி அமைப்பும் வரும். இதுக்கு காரணம் என்ன? உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதன் நீச்சம் பெற்று 12ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் உச்ச சுக்கிரன் சேராரு பாத்தீங்களா? அதனால என்ன, அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு உங்களோட உடல்நிலை பாதிப்பு அப்படிங்கிறதுக்காண்டி போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு மட்டுமே குறைவான தன்மைங்கிற கணக்குக்கு வரும்போதுல கொஞ்சம் பாதிப்பு குறையிற மாதிரி இருக்கு. மற்றபடி சகல விதத்துல ஏற்றம் தான். ஏன்னா உங்க ராசியாதிபதி உச்ச நிலைக்கு வர்றாரு. உச்ச நிலைக்கு வரும்போது எந்த தன்மையை கொடுப்பாரு? நீங்க சொல்றதுதான் கேட்கணும். அதாவது ராசியாதிபதி உச்சம், 7ஆம் இடத்துல சூரியன் உச்சம், அப்படிங்கும் போது எல்லாமே உங்க கண்ட்ரோலுக்கு வர்ற மாதிரி கொண்டு வந்துடும். பவர்ஃபுல்லா நீங்க கொண்டு வந்துருவீங்க. எல்லாமே ஏற்றத்தை தரும். தொழிலா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், எல்லா வகையிலையும் முன்னாடி வந்துருவீங்க. இதே மாதிரி ப்ரொமோஷன் ரிலேட்டடான விஷயங்கள், ஒரு ப்ரொமோஷனை எதிர்பார்த்து நீங்க நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நேரத்துல உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். இந்த ப்ரொமோஷன்ங்கிறது எதனால கிடைக்குதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ராசியாதிபதி உச்சம்,
7ஆம் இடத்துல சூரியன் உச்சமாகி உங்க ராசியை பார்க்கிறாரு. அதே மாதிரி 10ஆம் அதிபதி மாசத்துல எப்பவும் ரிஷபத்துல வரும்போதுல உச்சம் ஆயிடுவாரு. அதுவும் சுக்கிரனோட வீடுதான். அப்படிங்கும் போதுல உங்களுக்கு இந்த நேரத்துல ப்ரொமோஷன் சார்ந்த அமைப்பு ஈஸியா கிடைக்கும். இப்போ அதே மாதிரி பாருங்க, 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்துல இருக்காரு. அப்படிங்கும் போது படிப்படியாக முன்னேறுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த நேரத்துல கிடைக்கும். ஆனா அந்த ப்ரொமோஷன் கிடைச்சாலும் வெளியில கொண்டு போய் போடும். வேலை பார்க்கறதுக்காண்டி ரொம்ப அலைச்சல் இருக்கும். சிறு சிறு பயணங்கள் மேற்கொள்ற மாதிரி இருக்கும். என்னடா இதுக்கு நமக்கு அந்த ப்ரொமோஷன் கிடைக்காம இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையை உருவாக்கும். அதெல்லாம் நீங்க வந்து ஒரு இதா நினைக்காம ஒரு சாதகமான தன்மை அப்படின்னு நினைச்சுங்க. அதாவது ஒர்க் ப்ரெஷர், ஒண்ணு ஒரு இடத்துல வேலை பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். இப்ப பேங்க்ல வேலை பார்க்குறீங்க, ஜெனரல் மேனேஜரா உங்களை ஆக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியாக முதல்ல என்ன, உங்களுக்கு அதிகமான பணிச்சுமை கிடைக்கும், வேலை சுமை அதிகமாகும். அப்படி வேலை சுமை அதிகமாகறதுனால உங்களுக்கு ப்ரெஷரா இருக்கும். அதனால உங்களுக்கு வருமானமும் அதிகம். அதை நீங்க நோட் பண்ணணும். இல்ல ப்ரொமோஷன் ஆகி வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப தூரமா இருக்கும். என்னடா இப்படி இருக்கே அப்படிங்கிற ஒரு மன உளைச்சலுக்கு, அதாவது அலைச்சலை நினைத்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுற தன்மை உங்களுக்கு இந்த நேரத்துல இருக்கு. மற்றபடி ஏற்றம் தான். தொழிலா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் துறையில இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கவனமா இருங்க. யாரையும் நம்பி பணத்தை கொடுத்துறாதீங்க. பணத்தை கொடுத்தா பாதிப்புக்கு உண்டான சூழ்நிலை தான் இருக்கு. கொடுக்கல் வாங்கல் துறையில இருக்கிறவங்க தான் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இந்த நேரத்துல பணம் சார்ந்த அமைப்புல. அதே மாதிரி இந்த திருமணம் வயதினை அடைந்தவர்கள் இந்த நேரத்துல உங்களுக்கு திருமணம் சார்ந்த அமைப்பு கைகூடும். 25ல இருந்து 30 வயசுல இருக்கீங்களா, ஜனனகால ஜாதகத்துல திருமண அமைப்பு இருக்கான்னு பாருங்க. அந்த அமைப்பு தசா புத்தி இருந்துச்சுன்னா இந்த நேரத்துல திருமணத்துக்கான வேலையை பாருங்க. அப்படி நீங்க பண்ண விட்டீங்கன்னா அது அதாவது ஜனனகாலத்துல விதி இருந்தா இந்த நேரத்துல நான் சொல்லிதான் நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்களே டைரக்டா பண்ணிருவீங்க, டக்கு டக்கு டக்குன்னு வேலை ஆயிரும். இல்லாட்டி என்ன ஆகும், அது கொஞ்சம் நின்று நிதானமா அப்படின்னு இழுக்க போட்டு பண்ணிட்டு இருக்கும். இது ஒரு வாய்ப்பு. இந்த நேரத்தை பயன்படுத்தினா உங்களுக்கு திருமணம் சார்ந்த அமைப்பு யோகம் கைகூடும் அப்படிங்கிறத சொல்றேன். அதே மாதிரி பூமி சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு, ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும். அதாவது ஒரு இடத்தை வாங்கி ஒரு இடத்தை விற்பவர்களுக்கு சகல விதத்திலையும் ஏற்றத்தை தரும். அதே மாதிரி இடைத்தரகராக இருக்கும் பட்சத்தில் நடுவுல புரோக்கர்ஸ் மாதிரி இருப்பீங்களா, அவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். சொந்தமா இடம் வாங்கணும்னு நினைப்பீங்க பாத்தீங்களா, அவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதாவது அது வந்து ஒரு வில்லங்கத்துல ஒரு பிரச்சனைக்குரிய இடத்தான் இந்த நேரத்துல உங்க கண்ணுல தென்படுமே ஒழிய நல்ல இடம் கண்ணுல தென்படாது. ஏன்னா ராசிக்கு 4ஆம் அதிபதி 5ல, அதே மாதிரி ராசிக்கு 5ஆம் அதிபதி 6ல, ராசிக்கு 4ஆம் அதிபதியும் 6ல, ராசிக்கு 5ஆம் அதிபதியும் 6ல. அப்படிங்கும்போது என்ன ஆகும், பூர்வீக சொத்துல இந்த நேரத்துல பிரச்சனை வரும். பூமி சார்ந்த அமைப்புல பிரச்சனை வரும். வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புல சில சிக்கல்கள் வரும். தாயாரோட உடல்நிலைகள் வந்து பாதிக்கப்படும். இல்லாட்டி அவங்களால உங்களுக்கு பிரச்சனை வரும். இடத்தின் பேர்ல லோன் வாங்குறதும், ஹவுசிங் லோன் வாங்குறதும் இந்த மாதிரி அமைப்பு தான். இந்த மாதிரி நேரத்துல தான், இந்த மாதிரி நேரத்துல நீங்க கவனமா இல்லாட்டி அதுக்காண்டி லோன் வாங்கி அந்த லோனை கட்ட முடியாம சிரமத்துக்கு உள்ளாக்கப்படுவீங்க. அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் லோன்ங்கிற மாதிரி அமைப்பு வரும்போதுல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும். அதே மாதிரி தந்தையாரோட தேடி வரும் வழக்கு சார்ந்த அமைப்புகள்ல சிறு பாதிப்புகள் இருக்குங்க. ஓப்பனாவே சொல்லிடுறேன், இதை நான் முடிச்சு மறைச்செல்லாம் பேசுறதில்ல. ராசிக்கு 8ல குரு, ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன். அப்படிங்கும் போதுல வழக்கு சார்ந்த அமைப்புல எல்லாத்துலயும் வெற்றி அப்படிங்கிறத சொல்றதோட வழக்கு சார்ந்த அமைப்புகள்ல பாதிப்பு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அமைதியா நிதானமா பேசி முடிவெடுக்க கத்துக்கங்க. அப்படி பேசி முடிவெடுத்தீங்கன்னா 100% உங்களுக்கு சாதகமா வராது, ஆனா ஒரு 25% உங்களுக்கு சாதகமா இருக்கும். சோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க. இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். சித்திரை நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு எந்த மாதிரி மாற்றம் நடக்க போகுதுன்னா, உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் உச்சநிலையில அடையறதுனால உங்களுக்கு உங்கள் திருமணம் சார்ந்த அமைப்பு கொஞ்சம் பாதிப்புல இருக்கும். திருமணம் சார்ந்த அமைப்பு பாதிப்புல இருக்குங்கிறதோட அவங்க சொல்றதை நீங்க கேட்கணுங்கிற ஒரு தன்மை. அதே மாதிரி புதிதாக திருமணம் வயதினை அடைந்தோர், அதாவது 25 வயசுல இருந்து 30 வயசுல இருக்கிறவங்க திருமணம் சார்ந்த அமைப்பை பத்தி யோசிக்கிறதா இருந்தா உங்களுக்கு இந்த நேரத்துல கல்யாணம் நடக்குங்க. அதாவது ஜனனகால ஜாதகத்துல ஒரு நமக்கு திருமணம் ஆகணுங்கிற அமைப்பு விதி இருந்தா அந்த வேலை நடக்கும். இல்லாட்டி அதுவும் கொஞ்சம் காலதாமதம் தான் ஆகும். இல்லாட்டி அதை நினைச்சு நீங்க எப்படி பண்ணீங்க, மொத்தத்துல உங்க கூட்டாளிகளாலும் நண்பர்களாலும் பார்ட்னர்ஸாலும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். இது காரணம் என்ன, உங்க நட்சத்திராதிபதி நீச்சம் பெற்று இருக்கார். ஆனா அது உங்களை பாதிக்காது. ஏன்னா 10ஆம் இடத்தில் திக்பலம் அடைந்து இருக்கிறார். அப்படிங்கும் போதுல உங்களுக்கு எவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் நின்று சமாளிக்கிற தன்மை, அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் போதுல உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சாதகமாகவும் பாசிட்டிவாகவும் நடக்கும். அதே மாதிரி பல் சார்ந்த அமைப்பு, தோல் சார்ந்த அமைப்பு,
அதே மாதிரி முதுகு எலும்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் இந்த நேரத்துல நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரி தன்மை நிகழும். அதெல்லாம் இல்லாம நீங்க பாத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இல்லாட்டியும் வேற யாருக்காவது உதவி பண்ற மாதிரி சூழ்நிலை, அவங்களுக்காண்டி நீங்க போற மாதிரி சூழ்நிலை இருந்தா போயிட்டு வாங்க, தப்பு இல்லை. சரியா? அடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்க நட்சத்திராதிபதியும் உங்க ராசியாதிபதியும் இணைந்து ராசிக்கு 6ல் சஞ்சரிக்கிறார். இதை மட்டும் கவனம் பண்ணா போதும். சோ அப்ப என்ன நடக்கும்? நீங்க வாலண்டியரா தேடி போய் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துல மாட்டுவீங்க. உங்க ராசியாதிபதியும் ராகும் இணைகிறது தப்பு. சுக்கிரன் ராகும் இணைகிறது யதார்த்தமே தப்பு. வாலண்டியரா உல்லாசம் சல்லாசம் யோகி அப்படியே ஜாலியா இருக்கேன், லக்ஸூரியஸா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல போய் எதுலையும் வாலண்டியரா போய் மாட்டிக்காதீங்க. இந்த நேரத்துல கிரெடிட் கார்ட்ஸ் ஸ்வைப் பண்ணும் போதுல கவனமா ஸ்வைப் பண்ணுங்க. கவனமா ஸ்வைப் பண்ண தவறு கொஞ்சம் அசால்ட்டா இருந்தாலும் அது உங்களை பாதிக்கிற தன்மைக்கு கொண்டு போயிடும். அவசரப்பட்டுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை இருக்கும். மற்றபடி எல்லாமே யோகம். தொழில ஏற்றம், வியாபாரத்துல ஏற்றம், படிப்பு சார்ந்த அமைப்புகள்ல ஏற்றம், கல்வி ரிசர்ச் ரிலேட்டடா இருக்கவங்க எல்லாம் சூப்பரா இருக்கும். அதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா இந்த கடன் ப்ராப்ளம் இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களால இந்த நேரத்துல சூழ்நிலையை சமாளிக்க முடியாது. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. சரியா? விசாக நட்சத்திரக்காரர்கள். விசாக நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை அனைத்து வகையிலையும் ஏற்றும் ஒரு விஷயத்தை தவிர திருமணம் சார்ந்த அமைப்பு. திருமணம் சார்ந்த அமைப்பு இந்த நேரத்துல கொஞ்சம் பாதிப்புக்கு உண்டாகும். கவனமா இல்லாட்டி எந்த மாதிரியான சூழ்நிலையில வேணாலும் மாட்டி விட்டுரும். சோ பார்ட்னர்ஸை சூஸ் பண்ற விஷயத்துல மட்டும் கவனமா இருந்தா போதும். தொழில் பத்தி சிந்தனை பண்ண தேவையில்லை, பினான்சியலா பத்தி சிந்தனை பண்ண தேவையில்லை. அதே மாதிரி வீடு வண்டி வாங்கணும், அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? யோசிக்காம ஸ்டெப் எடுக்கலாம், தப்பு இல்லை. காரணம் என்னன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா இந்த நேரத்துல பார்ட்னர் சார்ந்த அமைப்பு மட்டும் கொஞ்சம் செக்கல்ல இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துங்க. வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு மேல உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.